கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க இந்த நாளிலும் உங்களை இந்த யூடியூபின் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை இன்று முழுவதும் சொன்னது போல கர்த்தர் மட்டுமாக உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை செய்து உங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றியை சொல்லிக் கொடுக்கிறேன், ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நேரத்தை எனக்கு தந்தபடியாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தரும்படி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் இம்மட்டுமாக நீர் செய்து வந்து எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அது நீ பெரிய தேவன், ஆச்சரியமான தேவன். உங்களுடைய கரத்தில் எங்கள் நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீ நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீங்களே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் எங்களுக்கு ஆசீர்வாதி தாங்க. ஆண்டவர், கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாக, கேட்கிற வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதம் கடந்து வரும்படி காத்திருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதா எங்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை நான் தாழ்த்துகிற ஆண்டவர், என்னை வழி நடத்துங்க. உங்கள் கிருபையினால் இடைகட்டி கொள்ளுங்க. கேட்கிற பிள்ளைகளும் உடைய கிருபையினால் இடைகட்டி கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களில் இந்த 17ஆம் தேதி வரைக்கும் இந்த லாக்டவுன் இருக்கும் என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் 40 நாட்கள் கடந்து இந்த நாட்களில் இன்னும் 10 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய தேவன், ஆச்சரியமான தேவன். அவர் செய்வதெல்லாம் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே பயப்படாதபடி, கலங்காதபடி அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய காலங்களின் நேரங்களை நிர்ணயிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தை தான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபேசு பட்டணத்துக்கு அவர் எழுதி வைத்த வார்த்தை, எபேசு எழுதின வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இது மிக மிக இந்த நாட்கள் அவசியமானதாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களை நாம் பார்க்கும்பொழுது நாட்கள் பொல்லாத நாட்கள், பொல்லாத நாட்களை கொடுக்கிறவன் பொல்லாங்கன் என்று பார்க்கிறோம். பொல்லாதவைகளை உருவாக்குகிறவன், பொல்லாதவைகளை கொடுக்கிறவன், பொல்லாத காரியங்களை செய்கிறவனாயிருக்கிற பொல்லாங்கன் என்ற பிசாசு தான் இதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பொல்லாதவைகள் என்பது பொல்லாங்கனுக்கு உரியது, நல்லவைகள் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. நமக்கு நன்றாக தெரியும் நல்லவைகளை செய்கிற தேவன். பொல்லாங்கன் என்ற சத்துருவான நமக்கு தீமைகளை அனுப்பினாலும், தீமையான காரியங்களை நமக்கு அனுப்பினாலும் அதை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகள். பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நாட்கள் பொல்லாத? இப்ப நடக்கிற காரியங்களை பாருங்க. இதுக்கு முன்பாகவும், இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பாகவும் நாட்கள் பொல்லாதவைகளாக தான் இருந்தது. ஆனால் அது அதிகமாக தெரியல, அதிகமாக உணர முடியல. என்ன பொல்லாத? ஏன்னா உலகம் என்ற பொல்லாத சந்ததி, பொல்லாத காரியங்கள், பொல்லாதவைகள் எல்லாம் உலகத்தில் தான் இருக்கு. எனவே அருமையான தேவ பிள்ளைகள், பொல்லாங்கான காரியங்களை செய்கிறவன் சத்துருவாகிய பிசாசு, பொல்லாங்கன். அவனுக்கு பேரே பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறபடினாலே
இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்போ வரப்போகிறார் தெரியாது. இந்த காலம் மிக குறுகிய காலம். பொல்லாதவளை செய்கிறவன் பொல்லாங்கனாய் இருக்கிறான். அந்த பொல்லாங்கன் பொல்லாதவளை அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறான், அதிகமாய் தூண்டி கொண்டிருக்கிறான். மனுஷனை கெடுக்கின்ற வஞ்சிக்கின்ற நாட்கள். இந்த பொல்லாத நாட்கள் என்ன என்று சொன்னால், இந்த நாட்களில் மனுஷனை வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கும், மனுஷனை கெடுக்கின்ற காரியங்கள் நடக்கும். அவன் மனதை கெடுக்கிறது, அவன் யோசனையை கெடுக்கிறது பொல்லாங்கனுடைய வேலையே. எனவே இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத நாட்களை பொல்லாங்கன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே ஜனங்களை கெடுப்பது அவனுடைய வேலை, எண்ணங்களை கெடுப்பது அவனுடைய வேலை. இந்த பொல்லாதவர்களுக்கு சொந்தக்காரனே இந்த பொல்லாங்கன் என்ற பிசாசு தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பொல்லாத காரியங்களை இவன் செய்கிறான் என்று பார்க்கிறோம். பொல்லாத காரியங்களை தான் செய்வது மட்டுமல்ல, இந்த பொல்லாங்கன் தான் பொல்லாங்கான காரியம் செய்து மட்டுமல்ல, மற்றவர்கள் செய்ய தூண்டுகிறானா. மற்றவர்களை இந்த பொல்லாங்கான காரியம் செய்ய தூண்டி கொண்டு இருப்பது அவனுடைய வேலையே, வேற எந்த வேலையும் இல்லை. நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு பிசாசனுடைய கதையை நான் சொல்லியிருக்கிறேன். பல பிசாசுகள் கூடி பேசும். பல பிசாசுகள் கூடி பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த விசுவாச மக்கள், விசுவாச வளர்கிற ஜனங்களை கெடுப்பதற்கு அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூட்டம் கூடி கான்ஃபரன்ஸ் போட்டு மீட்டிங் போட்டு பேசி கொண்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசா ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கொண்டே வருவார்களாம். அப்போ தலைமை பிசாசு சொல்லுமா, அந்த காரியம் சரியில்லை, இந்த காரியம் சரியில்லை, இப்படி செஞ்சால் முடியாது. ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரும். ஒரே ஒரு குட்டி பிசாசு மட்டும் சொல்லுமா. அவங்க இப்போ வேதம் வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு வேதம் வாசிக்க வேண்டாம், இன்னைக்கு வாசிக்கிற ஒரு அதிகாரத்தை நாளைக்கு சேர்த்து 2 அதிகாரம் வாசித்துக்கொள். இன்னைக்கு நீ ஜெபிக்க வேண்டாம், இன்னைக்கு அரை மணி நேரம் ஜெபிக்கிற, நாளைக்கு அரை மணி நேரம் சேர்த்து 1 மணி நேரம் ஜெபித்துக்கொள் என்ற எண்ணத்தை நான் தருவேன் என்று அந்த குட்டி பிசாசு சொல்லுமா. அப்போ பாருங்க, பொல்லாங்கான எண்ணத்தை விசுவாசிகள் மனதில் போடுகிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் பொல்லாங்கன் அவன் என்ன செய்யறான், தடைகளை கொண்டு வருகிறான். இதுதான் அவனுடைய வேலையை. அப்போ நாளைக்கு அவன் சரி, அந்த தலைமை பிசாசு கேட்டுச்சான், சரி இன்னைக்கு நீ கொடுத்துரு, இந்த மாதிரி எண்ணத்தை கொடுத்துருவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு இதே மாதிரி எண்ணத்தை தருவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி எண்ணத்தை கொடுத்து கொண்டே வந்தால் அந்த விசுவாசி, அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசி வேதத்தை வாசிக்க முடியாது. அப்போ பாருங்க, பொல்லாங்கனுக்கு எப்படியெல்லாம் எண்ணம் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ பொல்லாங்கனுடைய எண்ணமே கெடுக்கிறது தான். அப்போ நாம் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும் என்று சொன்னால், நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பொல்லாங்கனுடைய அந்த பொல்லாங்கான காரியங்களுக்கு நம்மை விட்டு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போ சத்துரு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இன்னைக்கு வேதம் வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் கர்த்தர் கொடுக்கிறார், ஆவியானவர் செய்கிறார் இந்த காரியத்தை. அப்போ அந்த நேரத்தில் பிசாசு இன்னைக்கு வேதம் வாசிக்க வேண்டாம், நாளைக்கு வாசி அவன் கொடுக்குறான். அப்போ என்ன செய்ய வேண்டும், அந்த பொல்லாங்க சிந்தனை வரும்போது, வேதம் வாசிக்க வேண்டாம் சிந்தனை வரும்பொழுது நான் கொஞ்சம் உஷாராய்க்கணும். இது பொல்லாங்கன் செய்கிற ஒரு யோசனை, பொல்லாங்கன் கொடுக்குற யோசனை சொல்லி அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு இந்த தீய யோசனையை கொடுக்கிற பொல்லாத பிசாசு என்னை விட்டு போன்னு சொல்லி அவன் அதட்ட வேண்டும். அவன் ஓடி போவான், அவனுக்கு எழுத்தினால் ஓடி போவான். அந்த சிந்தனை உடனே அது மாறும். உடனே வேதம் வாசிக்கக்கூடிய எண்ணத்தை, அந்த பரிசுத்தாவியர் கொடுத்த எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஜெபிக்கும் பொழுது அதே போல செய்வீர்கள். இதனால் என்ன ஆகுது என்று சொன்னால், ஆவி பலப்படுகிறது. சரீரம் ஆவியை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவி பலப்படுகிறது. ஆவி பலப்பட்டால் சரீரத்தை மேற்கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாங்கன் பொல்லாதவர்களுக்கு உரியவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு எழுதின நிருபத்தில், அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று அங்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், சற்று யோசித்து பாருங்கள். இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலமா இது. ஹல்லேலூயா. எவ்வளவு கரெக்டா அப்போஸ்தலர் பவுல் எழுதி வைத்திருக்கார் பாருங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்துவிட்டது.
இது எப்போ எழுதின வேதாகமம்? இந்த வசனம் எப்போ எழுதி வைக்கப்பட்டது? வரும் என்று எழுதி வைக்கப்பட்டதால் இப்பொழுது வந்துவிட்டது. அநேக வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம், சத்தியத்துக்கு விலகி போகிற காலம். அருமையான தேவ பிள்ளைகள், சத்தியத்துக்கு விலகி போய்விட்டோம் என்று சொன்னால் சத்தியம் நம்மை பாதுகாக்காது, வேதம் நம்மை பாதுகாக்காது. அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு சத்தியம் நிலைநாட்டப்பட முடியல, நீதி நிலைநாட்டப்பட முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின்படி நடக்க, நீதியின்படி நடக்க கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்காக எனக்கு நியமிக்க வைக்கப்பட்டிருக்காரு. தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, சத்தியத்தை விலகி ஓடுற நாட்கள்லாம், விசுவாச மக்களா இருந்தாலும் யாரும் சத்தியத்தை விலகி ஓடுற நாட்கள்லாம் இது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவளா இருக்குது, எல்லாம் பொல்லாத காலம். ஆனால் காலத்தை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு விட்டால் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இந்த காலத்தை கர்த்தருக்குள்ள நாம் என்ன பண்ண வேண்டும்? கட்டுக்கதைகளுக்கு விலகி இந்த நாட்களை சத்தியத்துக்கு செவி சாய்த்து அவருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகள், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இதுதான் பொல்லாங்களுடைய காலம், இதுதான் பொல்லாங்கு செய்யறதுடைய காலம். இந்த காலத்திலே சத்தியத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கணும். சத்தியத்தை விலகி ஓடுறவர்களாய் இருக்கக்கூடாது. சத்தியம் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, எல்லாம் நமக்கு நல்லதா சொல்லி கொண்டிருக்கு சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சத்தியத்தை கேட்டாலும் அதன்படி எல்லாம் செய்யாமல் சத்தியத்தை விலக்கி தங்கள் இஷ்டம் போல வாழ்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். சத்தியத்தை கேட்டாலும், சத்தியத்தை அனைவரும் கேட்கிறீங்க, சற்று உங்களை யோசிப்பார், சத்தியத்தை எவ்வளவு சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க இந்த நாட்கள்ல, எவ்வளவு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, உங்களை நீங்க யோசித்து பாருங்களேன். சத்தியத்தை கேட்டாலும் அதன்படி செயல்பட மனது வருகிறதா? சத்தியத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள், ஆனாலும் குற்றப்படுத்தாது என்று சொல்லுகிற சத்தியம் ஒன்று வருகிறது, மன்னியுங்கள் என்று சத்தியம் வருகிறது. அதை செய்கிறோமா? செய்ய முடிவதில்லை. சத்தியத்தை விலக்கி நம்முடைய இஷ்டமாக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன அந்த நேரத்தை யார் எதை குற்றப்படுத்தணும், நமக்கு சாதகமாக சில காரியங்கள் எடுத்துக்கொள்கிறோம், மன்னிக்க முடியாத சில காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எப்போ அப்படி பார்த்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலே அவரை காட்டி கொடுத்த அந்த நேரங்களிலே மன்னிக்கிறார். அவர் அடித்தவர் மன்னிக்கிறார். ஏன் மன்னிக்கிறார்? அவர் தன் பிதாவை சித்தத்தை செய்ய இந்த உலகத்துக்கு வந்தவர், தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றவர்களா இருக்க வேண்டும். அப்ப சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள். இன்னைக்கு நீங்க யாரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? உங்களை குற்றப்படுத்தவர்களை மன்னிக்க முடிகிறதா? உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய முடிகிறதா? இது நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பொல்லாங்கன்னு தான் விதைக்கிறான், வேற யாரு கிடையாது. பொல்லாங்கன்னு தான் சொல்லி கொடுக்கிறார். ஆனா பரிசுத்தாவி சொல்லுகிறது, பரிசுத்தாவி எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். மன்னிச்சிரு, இதை விட்டு விடு, இதை கவனிக்காதே, இதை பொருட்படுத்தாதே, உன் தேவனாய் கர்த்தரை நோக்கிப்பார் என்று கண்டிப்பாய் பரிசுத்தாவியே உங்களுக்குள்ள இதை உறுத்தி கொண்டே இருப்பார். 2 தீமோத்தேயு 4:4 வாசித்தோம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம், இதுதான் அந்த காலம். அநேக காரியங்களை, குற்றப்படுத்துகிற காரியங்களை, மன்னிக்க முடியாத காரியங்களை அநேக நம்முடைய மத்தியில் சொன்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம கவனிப்பதில்லை. அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நான் பிடித்த மொசலுக்கு 3 காலுன்னு தான் சொல்லி கொண்டிருக்கேன். மொசலுக்கு 3 காலா? ஆனா ஆமா, 3 கால் தான் சொல்லி கொண்டிருக்கோம். நம்ம பிடிவாதது தான். ஆனா மொசலுக்கு 4 கால், அது மறந்து விடுகிறோம். மொசலுக்கு 3 கால்னா 3 கால் ஆகாது. நம்ம பிடிவாதம் இதெல்லாம் மாறணும். இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத நாட்களாக இருக்குது. யாரை வஞ்சிக்கலாம் என்று பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதை நீங்க சிக்கிவிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளை, நீங்க அதை மாட்டி விடக்கூடாது. இந்த வலையிலே இந்த குருவிகள்லாம், இந்த பறவைகள்லாம் மாட்டிக்கொள்வது போல
நீங்களும் நான் அந்த வலையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அது மிகவும் மோசமான சூழ்நிலையா இருக்கும். இந்த நாட்களில் சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கிறவர்கள் வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு அனுமதி கிடையாது. சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில பொல்லாங்கன் எதையும் செய்ய முடியாதுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்க சத்தியத்தை போய் கேட்கிற சத்தியத்தை நடந்து பாருங்க. கேட்கிற சத்தியத்தின்படி நடக்க உங்களுடைய உள்ளுக்குள் கிரியைகளை வெளிக்கொண்டு வாங்க. உங்களை பொல்லாங்கன் ஒன்றும் செய்ய முடியாது. பொல்லாங்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவியை விளக்கிற நாட்கள் என்று. சத்தியத்துக்கு நான் யாரும் செவி விளக்கக்கூடாது. சத்தியத்தை கேட்கிறவளாய் அதுபடி செய்கிறவாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் அருமையா சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்காமல் வீராப்புடன் அலட்சியமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பு வந்து சேர்ந்து ஓட்டி கொள்ளுமா? சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்காம நம்ம வீராப்பினா என்னதுக்கு? நான் எப்படி இப்ப மாற முடியும்? நான் எப்படி இதை செய்ய முடியும்? நான் எப்படி இப்படி மன்னிக்க முடியும்? நான் எப்படி இதை விட்டு கொடுக்க முடியும் என்று சொல்லி வீராப்புடன் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில பொல்லாப்புகள் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ளும். பொல்லாப்பு ஒட்டி கொண்டால் அங்க பிதாவுக்கு வேலை இல்லை, இயேசுவுக்கு அங்க வேலை இல்லை, பொல்லாங்கனுக்கு தான் அங்க வேலை. இன்னும் பொல்லாங்கான காரியங்களை மனதில் போடுவான், இன்னும் பொல்லாங்கான வார்த்தை மனதில் போடுவான், இன்னும் பொல்லாங்கான சம்பவங்களும் வாழ்க்கையில போடுவான், யோசனையில போடுவான். அதன் பிறகு இன்னும் அதிகமாய் பொல்லாங்கு உங்களை ஒட்டி கொண்டே இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உள்ள வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவர் ஆசீர்வாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டார். பொல்லாங்கன் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலும் பொல்லாங்கனுக்கு வேலை கிடையாது. எனவே உங்கள் மத்தியிலே உங்களுக்குள் இருப்பது யார் என்று சொல்லி நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்ற நீங்கள், உங்களுக்குள்ள பொல்லாங்கன யோசனை இருக்குன்னாங்க இயேசு கிறிஸ்து கிடையாது. ஒருவரை குறித்து பொல்லாங்கன யோசனை உங்களுக்கு வருதுன்னா இயேசு கிறிஸ்து இல்லை. ஒருவரை குறித்து கெட்டதா யோசிக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க இல்லைன்னு அர்த்தம். எனவே பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பொல்லாத சிந்தனைகள் இடம் கொடுக்காதீங்க, பொல்லாத காரியங்களுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்துக்கு விலகி ஓடாதீங்க. சத்தியத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறவளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களை கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்களை அவருக்கென்று நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தியத்தை கேட்டு ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறவர்கள், சத்தியத்தை கேட்க ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறவர்கள், கேட்டு உணர்வடையாததினாலே தான் மாற்றம் வர்றதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? சத்தியத்தை கேட்க ரொம்ப ஆர்வம் இருக்கு, சத்தியத்துக்கு ரொம்ப ஆர்வம். இந்த நாட்களில் ஜெபம் 7 மணிக்கு பிரேயர் ஆர்வம், ரொம்ப ஆர்வம், பிரேயர்ல உட்கார்ந்து ஆர்வம் இருக்கு, சத்தியத்தை கேட்க ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியவாதி என்ன சொல்லுகிறது சொல்லி கேட்டும் உணர்வடையாததினாலே, மாற்றம் வராததினாலே ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கிறது, சத்தியத்தின் அதன்படி நடக்கவும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதை கிரியில காமிக்கிறது இல்லை. அதை கேட்டு அதை விட்டு விலகி போகிற அனுபவம் தான் இருக்கு. இதை எப்படி நான் விட்டு விடுவேன்? இது எப்படி என்னால் விட்டு விட முடியும்? ஏன் விடணும்? அதை நீங்க செய்யவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் தாமதம் தான் ஆகும். நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது தாமதமாக தான் ஆகும். அது தாமதம் ஆகக்கூடாது என்று சொன்னால் நீங்க கேட்கிற சத்தியத்தின்படி நீங்க நடக்க உங்களை அர்ப்பணம் பண்ணணும். மாற்றம் ஏன் வரல? ஏன் ஆசீர்வாதம் வரல? நீங்க கேட்கிற சத்தியத்தின்படி, நீங்க ஆர்வமோடு கேட்கிற சத்தியத்தின்படி நடக்க உங்களை நீங்க அர்ப்பணிக்கவில்லை. அதனாலதான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இதை யாரு செய்கிறான்? பொல்லாங்கன். பொல்லாங்கன் தான் இந்த காரியங்களை உங்களுக்குள்ள கொடுக்க, இந்த யோசனையை கொடுக்கிற என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மனது வேணும். இதை கேட்டு நடப்பதற்கு மனம் வேணும். சத்துரு சத்தியத்தை கேட்டு அவர்கள் மனதிலிருந்து அந்த சத்தியத்தை எடுத்து போடுதுங்க.
சத்தியத்தை எடுத்து போகிறான். இந்த பொல்லாங்கன் என்ன சொல்கிறான்? பொல்லாங்கனுக்கு புத்திரர் இருக்குது. பொல்லாங்கனுக்கு புத்திரர் என்னன்னா கலைகள். இந்த கலைகளை அவன் மனதில் விதைத்து விடுகிறான். பொல்லாங்கனுடைய புத்திரராகிய கலைகளை இந்த சத்துருவானவன் ஒவ்வொரு விசுவாசிய மனதில் விதைத்து விடுகிறானாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். அறிவன் தேவ பிள்ளைகளே, மனதிலிருந்து சத்தியத்தை எடுத்து போடுகிறது தான் பொல்லாங்கன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது வசனத்தை கேட்கிறோம், ஆனால் உணர்வு இல்லை. அப்போ உணர்வு அடையாத பொழுது, உணர்வடையாமல் இருக்கும்போது அந்த சத்தியத்தின்படி கேட்டு நடக்க நம்மை அர்ப்பணிக்காத பொழுது சத்துருவான் பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? அவன் இருதயத்திலிருந்து விதைக்கப்பட்டதான அந்த சத்தியத்தை அவன் என்ன செய்கிறானா? பறித்து கொண்டு போகிறானா? அறிவன் தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, கேட்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை விட்டுவிடாதபடி அதை செய்கிறவன் காணப்பட வேண்டும். இங்கே நான் வாசிக்கிற இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நிலம், ஒரு விதை விதைக்கும் போது நிலம் அவசியம். அப்ப நிலம் என்று சொன்னால் உலகத்தை குறிக்கிறது. நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்கிறது. கலைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரராக இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், அவைகள் விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். பாருங்க, இந்த உலகம் என்ற நிலத்தில் நல்ல விதை என்ற ராஜ்யத்தின் புத்திரர் மேலே இந்த உலகத்தில் விதைக்கப்பட்ட விதையான நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அப்போ இந்த நல்ல விதையின் மத்தியிலே கலைகள் வளர பொல்லாங்கன் அதை தூவி விடுகிறானா? இப்ப பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் யாரு? பொல்லாங்கன் புத்திர பிசாசு. அப்ப இந்த கலைகளை விதைக்கிறவன் பிசாசு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பெர்க்மான் செய்ய பாட்டு படுகிற, நீ தூங்கினால் எதிரி என்ன பண்ணுவானா? கலைகளை விதைக்கிறான். தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பான்னு பாடுகிறார். அருமையா தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம் என்று சொன்னால் கலைகளை அவன் விதைத்து விடுவான். எனவே மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் இது. நம்ம இதே எபேசியர் எழுதின புஸ்தகத்தில் வாசித்தது போல, எபேசியர் 16ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நமக்கு தெரிஞ்ச வசனங்கள், உங்களுக்கு எல்லாம் இந்த வசனங்கள் தெரிஞ்ச வசனங்கள் தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்போ இந்த பொல்லாங்கன் என்ன செய்கிறான்னா, அக்கினி ஆசிரங்கள் உங்களுக்கு தெரியும். அம்பு, இந்த வில்லில் வைக்கப்பட்ட அம்பு முன்னால் தீ எறிந்து கொண்டிருக்கும். அதை போரில் அவங்க எய்யும் போது சாதாரண அம்பு, அந்த அக்கினி இல்லாத அம்புக்கும் அக்கினி வைத்து எரிகிற ஒரு அம்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அந்த இடமெல்லாம் எழுந்து போகத்தக்கதாய், அந்த இடமெல்லாம் அழிந்து போகத்தக்கதா அந்த நெருப்பு போய் அந்த இடத்துல அழிவை உண்டாக்குறது போல அக்னியாஸ்திரங்களை பொல்லாப்பான இந்த பொல்லாங்கன் எய்து கொண்டிருக்கிறானாம் நம்மேல. நாம் அது நமக்குள் இருக்க சத்தியங்கள்லாம் எரிந்து போகும்படி, நமக்குள் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எரிந்து போகும்படி அவன் இந்த அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் நமக்குள் இருக்க சத்தியங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாய், சத்தியத்தை எல்லாம் அவன் எடுத்து போடத்தக்கதாய் அவன் இந்த அக்னியாஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறானா. தேவப்பிள்ளை இதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப சத்தியத்தை கேட்கிற நமக்குள்ள விசுவாசம் இருந்தாதான், உணர்வு அடைந்தாதான் அந்த கேடகம் பலமுள்ளதா இருக்கும். அந்த கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பயம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தோடு நம்ம பிடித்து கொண்டிருக்க கூடாது. விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அவன் அந்த பொல்லாங்கன் எய்கிற அந்த
அக்னி ஆஸ்திரங்களை எதிர்க்கும்படிக்கு விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமா? அந்த விசுவாசத்தோடு அந்த கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது நமக்குள் இருக்க சத்தியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, போரில் யுத்தம் செய்வதை நீங்க பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் நம்ப எய்கிறான், இல்லை அங்கிருந்து அவன் ஒரு வாளில் அவன் வெட்டுகிறான் என்று சொன்னால் அந்த கேடயத்தை பிடித்துக் கொள்வார்கள். அப்போ ஒருவேளை தைரியம் இல்லாமல் ஒருவன் இருந்து கேடத்தை பிடிச்சிட்டு தானே அவன் வெட்டும்போது பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். கேடத்தை பிடிக்க முடியாது, மறந்து போயிடுவான். தைரியம் இது பிடிக்கணும்னு தெரியாதவன் பிடிக்க முடியாது. இந்த கையில் ஒரு கையில் ஆள் இருக்கும், இந்த கையில் கேடயம் இருக்கும். அவன் அங்கிருந்து அவன் ஒரு வெட்டுகிறான் என்று சொன்னால் இந்த கேடத்தை பிடிக்க வேண்டும். அப்போ அந்த கேடத்தை பிடிக்க தெரியாதவன், அதை உபயோகப்படுத்த தெரியாதவன் அவன் மாண்டு போக வேண்டியதுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும். சத்துருவாகி அந்த பொல்லாங்கனை எழுத்தி நிற்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும். இந்த கையில வாள், இருவரும் கருக்குள்ள பட்டயம், இந்த கரங்களே கேடயம். விசுவாசம் என்ன கேடயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவன் அங்கு வெட்டும் பொழுது இதை தடுக்க வேண்டும். நான் இந்த கையில் இருக்க வாளோட வெட்ட வேண்டும். சத்தியம், இருவரும் கருக்குள்ள பட்டயம் நம்ம கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அப்ப விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையாய் அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்கிற சத்தியத்தை தியானிக்க வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்பது சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு இருக்கின்ற விசுவாசத்தை கெடுக்க தான் பொல்லாங்கன் என்ற பிசாசு அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையில அவன் உங்க விசுவாசத்தை கெடுக்கும்படி, நீங்க விசுவாசத்தில் கீழே விழுந்து போகும்படி, விசுவாசம் என்று கீழே விட்டுவிடும்படிக்கு தான் அவன் உங்களை வாழ்க்கையில அவன் என்ன செய்கிறானா, பொல்லாங்கான யோசனைகள், பொல்லாங்கான சிந்தனைகள், பொல்லாத மற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் உசாராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், சத்தியத்தின்படி கேட்டு சத்தியத்தின் உணர்வு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், பகுத்தறிகிற அந்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால், இது சத்துருவினால் வருகிற பொல்லாப்பு, இது சத்துருவினால் வருகிற பொல்லாங்கு என்று சொல்லி நீங்கள் உணர்வடைய முடியும். இந்த காலம் பொல்லாத காலம், இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்கள் பிசாசு அவன் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களையும் என்னை வஞ்சிப்பதற்காக யாரை வேணாலும் அவன் பிரயோஜனப்படுத்தலாம், எப்படி வேணாலும் அவன் வரலாம். பொல்லாங்கு செய்கிறவனுக்கு அவன் எந்த வழியிலும் வந்து உங்களுக்கு பொல்லாங்கு செய்ய முடியும். யார் மூலமும் உங்களுக்கு பொல்லாங்கு செய்ய முடியும். நீங்கள் விசுவாசத்தை விழுந்து போகும்படி, நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு நல்லவைகளை கற்றுக்கொள்ளுவர் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிற இந்த பொல்லாங்கன் உங்களை வீழ்த்தும்படிக்கு, உங்களை மீண்டும் அவர் எழுந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்து விடாத, அவருக்காக அநேக காரியங்கள் செய்து விடாதபடிக்கு, உயர்வடைந்து விடாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல இன்னும் அதிகமாய் சத்தியத்தில் வளர்ந்து விடாதபடிக்கு உங்களை தடை செய்யவும் அந்த பொல்லாங்கன் எதை வேண்டுமானாலும் அவன் செய்ய முடியும். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் இது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அடிக்கடி நமக்கு ஞாபகம் ஊட்டுகிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர் நம்மை நேசிக்கிறதை அடிக்கடி ஞாபகம் ஊட்டுவார். அவன் உங்களை என்ன நேசிக்கிறபடினாலதான் அநேக நன்மைகளை அவன் நமக்காக செய்து கொண்டிருக்க, நம்மை பாதுகாத்து கொண்டிருக்க. இந்த நாட்களில் கவனிச்சு பாருங்களேன், நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் பாதுகாப்பு அவர் கொடுக்கணும்? உங்களை என்ன ஒரு நேசிக்கிறதுனாலதான். எனவே அருமையான தேவ பிள்ளைகள், விசுவாசம் கேடகத்தை ஒரு விட்டு விடாதீர்கள். விசுவாசம் கேடகத்தை நீங்க பிடித்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ, விசுவாசம் எவ்வளவுக்கு உங்களுக்கு வளர்ந்து கொண்டு இருக்குமோ, விசுவாசம் உங்களுக்கு எவ்வளவுக்கு அதிகமாய் கொண்டு இருக்குமோ, அந்த கேடயமும் அவ்வளவு பலமாக இருக்கும். அவனை எதிர்க்கிற சக்தியும் பலமாய் கொண்டே இருக்கும். விசுவாசம் இன்னும் வளரணும், இன்னும் விசுவாசத்தில் வளரணும். அப்பொழுதுதான் அவனை எதிர்க்கிற அந்த கேடயம் பிடிக்க நமக்கு கர்த்தர் அந்த தைரியத்தை தருவார். அல்லேலூயா. இந்த பொல்லாங்குடைய வேலையே விசுவாசிகளை வீழ்த்துவதுதான். இந்த பொல்லாங்குடைய வேலை என்னவென்று சொன்னால், அவனுக்கு வேற வேலையே கிடையாது. எந்த விசுவாசி வீழ்த்தலாம், எந்த விசுவாசியை நம்ம பின்மாற்றம் அடைய செய்யலாம், எந்த விசுவாசியை வசனத்தை கேட்க விடாம
செய்யலாம், எந்த விசுவாசியை ஜெபிக்க விடாமல் செய்யலாம் என்பதுதான் அவனுடைய வேலையை. அவன் அணுதி இதை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் வளர உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. யாக்கோபின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14 வசனம், கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினால் பிரயோஜனம் இல்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் பிரயோஜனம் கிடையாது. அப்ப விசுவாசம் உனக்கு இருக்குன்னா அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். அப்ப கிரி இல்லாத விசுவாசத்தினால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன் சொல்லு அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் என்று சொன்னால் நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும், சத்தியத்தை கேட்டு உணர்வடைய வேண்டும், சத்தியத்தை கேட்க உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். இதுதான் பிரயோஜனம் உள்ளது. இது பிரயோஜனம் இல்லாத ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது வீணான விசுவாசம். கிரியை வரணும். நீங்க சத்தியத்தை கேட்கிறீங்க, அந்த சத்தியத்தின் கிரியை என்னவென்று சொன்னால் மாற்றம் வரதான் கிரியை. அது வெளியில கொண்டு வரணும், உள்ளுக்குள்ள வைக்கிறது இல்ல. ஆண்டவரே நீங்க நான் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு ஆண்டவரே எனக்குள்ள மாற்றம் வந்துருச்சு நீங்க சொல்றது இல்ல. உங்க கிரியில பாக்குறவங்க சொல்லணும். உங்க கிரியில பாக்குறவங்க சொல்லணும், ஓ பரவாயில்ல நேற்று சத்தியத்தை கேட்டாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு மாற்றம் வந்துருச்சே. அதுதாங்க கிரியை. அதான் வெளியே வருது, கிரியை வெளியே வருகிறது. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில விசுவாசம் கிரியில வெளியில வரணும். இந்த நாட்கள் அதை செய்வர்கள் சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வர செய்வார். உலகத்தையும் அது உள்ளவையிலும் நேசிக்கிறவன் பொல்லாங்கனுக்குரியவன். உலகத்திலும் நேசிக்கிறது அது பொல்லாங்கனுக்குரியது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குரியது. உலகத்தின் அதிபதி என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அப்ப உலகத்தில் உள்ளவர்களும் உலகத்தில் இருக்கிறவங்களும் நேசிக்கிறது அது பொல்லாங்கனுக்குரியது. நீங்களும் நானும் பொல்லாங்கனுக்குரியவனுக்கு அல்ல, பொல்லாங்கனுக்குரியவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள். எனவே உலகத்தையும் இது உள்ளவர்களை நேசிக்கிறவர்கள் பொல்லாங்கனுக்குரியவர்கள். ஆனால் இந்த உலகத்தை அல்ல, தேவனை நேசிக்கிறவன் தான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவன், பிதாவை நேசிக்கிறவன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவன், அவர் வார்த்தையை வாஞ்சியை கேட்கிறவன், அதுபடி செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறவன் தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். உலகத்தையும் உலகத்தில் உள்ள நேசிக்கிறவன் ஒருபோதும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாது. காரணம், உலகத்தில் உள்ளவளை நேசிக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த நேசம் எனக்குரியது. முதல் என்னை நேசி, அவர்தான் முதல். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாரை நேசிக்கிறோம்? யார் மேல பற்றுதலா இருக்கிறோம்? அருமையா தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் மேல் பற்றுதலா இருக்கணும். ஆனா முதல் நேசம் அவருக்கு, முதல் அன்பு அவருக்கு, அதன் பிறகுதான் மற்றது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே உங்களையும் என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. எவ்வளவு நம்ம நேசமாக இருக்கிறார், எவ்வளவு உங்களை என்னை எவ்வளவு நேசிக்கிறார். அவர் அன்புக்கு ஆழம் இல்லை, அகலம் இல்லை. அவர் உங்களை என்னை நேசித்தபடினாலதான் அவருடைய கிருபையினாலே உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற வார்த்தை சத்தியத்தை கேட்டு உணர்வடைகளாய் காணப்படணும். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இருக்கிறார். இது கடைசி காலம், இது கடைசி காலம், இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். எனவே இது கடைசி காலம் என்று சொல்லி அறிகிறோம். கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்து வருவார் என்று நமக்கு தெரியும். அந்த கிறிஸ்து வந்து விட்டார்கள். ஆனால் இதுதான் கடைசி காலம், இனி காலம் செல்லாது. எனவே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை கர்த்தருக்குள்ள பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாத கிரியைகளை தூண்டி விடுகிறான். பொல்லாங்கன் செய்கிற வேலை பொல்லாங்கானவை தூண்டி விடுகிறான். அவனுடைய வேலை இதுதான்.
அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாங்கன் செய்கிற வேலைக்கு உங்களை உடன்படுத்தாதீங்க. நீங்கள் அவனோடு கூட சேர்ந்து அவன் சொல்லுகிற காரியத்தை கேட்பீர் என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த பொல்லாங்கன் உங்களை அவனுடைய சேனையிலே சேர்த்துக் கொள்கிறான். அவனுடைய சேனையிலே சேர்த்துக் கொள்வர் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள்ல விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். தேவ பிள்ளைகளே, அதற்காக உங்களை என்னை கர்த்தர் அழைக்கல, அதற்காக உங்களை என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கல. அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக தான். அவருக்கு முன்பாக வீழ்ந்து போகக்கூடிய காரியங்கள் நமக்கு தூரமாக இருப்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுங்க. சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கன் பொல்லாத கிரிகளை தூண்டு விடுகிறான்னு சொல்லி அதுக்கு உதாரணமாக நாம் ஆதி ஆகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்து விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு பிறகு நடந்த சம்பவம் யோசித்து பாருங்க சொன்னா, அந்த இடத்துல காயினுடைய இருதயத்தில் தன் சகோதரனுடைய ஆபேலை குறித்து பொல்லாதவர்களை பொல்லாங்கன் விதைத்தானா. தன் சகோதரனுடைய ஆபேலை குறித்து பொல்லாத சிந்தனைகளை காயினுடைய மனதிலே இந்த பொல்லாங்கன் விதைத்து விட்டான். அதனால் என்ன நிகழ்ந்தது? ஒருவனுக்குள்ள பொல்லாத காரியங்கள் வரும் என்று சொன்னால் அவன் எதையும் செய்ய துணிவானான், எதையும் செய்வான். பொல்லாங்கன் உள்ளுக்குள்ள வந்துட்டானே போதும், எதையும் செய்ய முடியும். நீங்க பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். நேற்று என்னைக்கு டாஸ்மாக் கடை திறந்தது பாருங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி டாஸ்மாக் கடை திறந்து நேற்று முன்னாடி திறந்தாங்க. அந்த ஒரே நாளில் பாருங்க, குடித்தவன் உள்ளத்தில் பொல்லாங்கன் புகுந்துட்டான். பொல்லாங்கன் புகுந்த உடனே அவன் என்ன செய்யறானா, அங்கே எல்லாம் கொலை செய்கிறான், அங்கே கொலை செய்கிறான், இங்கே கொலை செய்கிறான். சொந்த பிள்ளைகளை அவன் சொந்த சகோதரியை வெட்டி கொள்கிறான், தாயை வெட்டி கொள்கிறான். இப்போ பொல்லாங்கன் செய்கிற வேலை தான் இது. அப்போ குடி வந்த உடனே பொல்லாங்கான சம்பவம் அவன் வாழ்க்கையில் வருகிறது. இங்கே அதுதான் நடந்தது. ஆதியாம் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். காயினுடைய இருதயத்தில் தன் சகோதரனுடைய ஆபேலை குறித்து பொல்லாதவர்களை பொல்லாங்கன் விதைத்து விட்டானாம். அதன் விளைவு காயின் ஆபேலை கொலை செய்கிறான். பாருங்க, தன் சகோதரனை கொலை செய்கிறானா. அவ பொல்லாங்கானதை விதைத்த உடனே, பொல்லாப்பை விதைத்த உடனே அங்கு ஒரு கொலை நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பொல்லாங்கன் வந்தாலே கண்டிப்பா பொல்லாங்கானது நடக்கும். இந்த இடத்துல பார்க்கிறோம், நீதி உள்ள கிரிகளை பொல்லாங்கன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். நீதி செய்கிறத பொல்லாங்கன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அவன் வாழ்க்கையில நீதி கிடையாது. அவன் நீதி இல்லாதவன், உண்மை இல்லாதவன், சத்தியம் இல்லாதவன், அவன் பொய்க்கு பிதா. அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பொல்லாங்கன் எப்பொழுதுமே நீதியை விரும்பாதவன், உண்மையை விரும்பாதவன். உண்மை இருக்கிறது அவனுக்கு வேலையே கிடையாது. அவனோட வாழ்க்கையெல்லாம் இருள்தான். அவன் பொல்லாங்கனுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை. 1 யோவான் 3:12 வாசித்து பாருங்க. 1 யோவான் 3:12 வாசித்து பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்ப பொல்லாங்கு நிறைந்திருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் என்று பார்ப்போம் என்று சொன்னால், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தான் அவன் இதை செய்தானாம். அருமையான தேவ பிள்ளைகளே, காயினையும் ஆபேலையும் குறித்து நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க முடியும். 1 யோவான் 3:12 வாசித்தது போல பொல்லாங்கன் காயினுடைய இருதயத்தை அவன் பொல்லாப்பினால் நிறைத்திருந்தான். தன் கிரியைகளை பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதுமாய் இருந்த நிமித்தம்தான் அவன் நீதி செய்த ஆபேலை அவன் கொலை செய்தான் என்று பாருங்க. பொல்லாங்குடைய வேலையை பொல்லாப்பு செய்ய தூண்டுகிறது தான். அருமையான தேவ பிள்ளைகள், ஆதியாகம புஸ்தகம் இதை விளக்கமாக நான் வாசிக்க முடியும். ஆதிய 4ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்க. தன் சகோதரன் நீதியின் கிரியை பார்த்த காயின் உள்ளத்தில் பொல்லாத கிரியைகள் புகுந்தன. தன் சகோதரன் செய்ததான நீதியின் கிரியைகளை பார்த்த காயின் உள்ளத்தில் பொல்லாத கிரியைகள் புகுந்தன. அதன் விளைவு ஆபேல் அவன் கொலை செய்கிறான். ஆபேல் அப்படி என்ன செய்தான்? அவன் கொலை செய்ததற்கு அவன் நீதியான காரியம் என்ன நீதி செய்தான் என்று நாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதை வாசித்து பார்ப்போம் சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும்
அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், இதில் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். அவ்வளவுதான். இந்த 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல காயினை காட்டிலும் ஆபேல் கர்த்தருக்கு விசேஷமான கொழுமையான தலையீற்றான காணிக்கைகளை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் காயினோ ஏதோ கடமைக்காக கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தானா, அந்த நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். அதில் கொழுமையானதும் கொண்டு வரல, முதற்கனி அவன் கொண்டு வரல. அவன் தேடி கர்த்தருக்கு செலுத்துறதுல அவன் சரியானதை, கொழுமையானது, நல்லது என்று சொல்லி பார்த்து அவன் கொண்டு வரவில்லை. ஆனால் ஆபேல் அதை அப்படி செய்யவில்லை. அவன் செய்தது என்ன? மந்தையின் தலையீற்று, மந்தையிலே முதல் பிறப்பாயிருக்க தலையீற்றை அவன் தேடி பிடிக்கிறானாம். அப்படி தலையீற்று அநேக தலையீற்று இருந்தாலும் அதில் எது செழிப்பானது, அதில் எது கொழுமையானது, எது நன்றானது, ஊனமில்லாதது எது, ஊனமுற்றது எதுன்னு சொல்லி அங்கே வேறு பிரித்து ஊனமுற்றதை, பலவீனம் உள்ளதை, அதாவது அலங்கோலமானதை கர்த்தருக்கு அவன் கொண்டு வரவில்லை. அவன் செலக்ட் பண்ணுகிறான். பெஸ்ட் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுகிறான். பெஸ்ட் என்பது கர்த்தருக்கு உரியது என்பதை ஆபேல் நன்றாக அறிந்திருந்தான். அதனால தான் அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் ஒன்றல்ல சிலவற்றை கொண்டு வந்தானாம். சிலவற்றை கொண்டு வந்தான். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான காரணம். ஆபேலுக்கு அப்பொழுதே அவ்வளவு ஒரு ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு இப்படி செஞ்சாதான் பெஸ்ட், இதான் நல்லது, செய்ய வேண்டும், நல்லதை செய்யணும், நல்லதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறானா, நல்லதை செலக்ட் பண்ணுகிறான். ஆனால் காயின் அதை செய்யல. காயின் என்ன செய்தானா, அந்த இடத்துல வாசிக்கிறோம், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன் செலக்ட் பண்ணலைங்க. அவன் அந்த கனிகளை பறித்து அதில் எது நல்லதுன்னு செலக்ட் பண்ணலை. அவன் பறித்த கனிகளிலே அது நல்லதோ கெட்டதோ, அவன் கொண்டு வந்த கனிகளிலே நல்லதும் இருந்திருக்கலாம், கெட்டதும் இருந்திருக்கலாம். அது கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தருக்கு அருவருப்பு. அவன் முதலிடத்தை கர்த்தருக்கு அவன் கொடுக்கல. முதலத்தை கர்த்தருக்கு அவன் கொடுக்க. அதனால கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கை என்ன பண்ணாராம், அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். அருமையா தேவ பிள்ளைகளே, அவ பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அருமையா தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலம் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்னு சொன்னால் அதான் கர்த்தருக்கு பிரியம். காலத்தையும் நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறவர் அவர்தான். எனவே கர்த்தருக்கு என்ன பிரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசையின் நியாயப்பிரமாண புத்தகம் சொல்லுகிறபடிதான் ஆபேல் அதை செய்தான். காயின் அதை செய்யவில்லை. குறையுள்ளதும் குறைபாடு உள்ளதும் கர்த்தருக்கு அருவருப்பு. நொண்டியெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்படிப்பட்டதை பலியிடக்கூடாது. ஊனுள்ளதை பலியிடக்கூடாது. அப்படி என்று பார்த்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு குறைபாடு உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன பிரியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபேல் கர்த்தருக்கு முன்பாக அவன் சரியாய் செய்தான், சரியானதை செய்தான். காயின் சரியானதை செய்யவில்லை. அவன் உள்ளத்தில் பொல்லாங்கன் விதைத்தான். நீதியை செய்த ஆபேலை காயின் அவன் வெறுத்தான், அவனை கொலை செய்து விடுகிறார். தேவ பிள்ளைகளை, காயின் செய்து கொழுமையானதல்ல, முதற்கனியும் அல்ல. அதனால தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. இது பொல்லாங்கனால் வருகின்ற பொல்லாப்பு. ஏதோ ஒன்று செய்யணும். இது பொல்லாப்பு, பொல்லாங்கன் செய்கிற, சத்துரு செய்கிற, சாது கொடுக்கிற எண்ணம். இது எதுக்கு இப்படி செய்யணும், அவருக்கு எதுக்கு இப்படி செய்யணும், ஏன் இது நம்ம செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை எதுக்கு செய்யணும் சொல்லி பொல்லாங்கன்னு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை, சத்தியத்தை கேட்கிற வாழ்க்கையில பொல்லாங்கன் ஒருபோதும் கெட்டெண்ணத்தை விதைக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சரியானது செய்ய தான் கர்த்தர் அனுமதிப்பார். இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் தான் இருக்கிறது. இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் தான் இருக்கிறது என்றும்
தேவ பிள்ளைகள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள் என்றும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கனுக்குள் இருக்கிறவங்க உலகத்திற்கு உண்டானவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் என்றும் தேவ பிள்ளைகள் இவர்கள்தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற தேவ பிள்ளைகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறவன், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவருக்கு பிரியமாய் நடக்கிறவன், அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவர்கள் பொல்லாங்கனால் உண்டானவர்கள் அல்ல. அப்ப கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமா நடக்கிறவர்கள், அவர் சித்தத்துப்படி செய்கிறவர்கள்லாம் பொல்லாங்கனால் உண்டானவர்கள் அல்ல, பொல்லாங்கனால் எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவனால் உண்டானவர்கள், தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்வார்கள். பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவர்கள், பொல்லாங்கனுக்குரியவர்கள், உலகத்தை நேசிக்கிறவள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல வாசிக்கிறோம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்களாம். அல்லேலூயா. இப்போ சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தபடினாலதான் கர்த்தர் சோதோம் கொமோராவை அழித்தார். இந்த சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்தது போல இந்த கொரோனாவை கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. கொரோனாவை சீக்கிரமாக கர்த்தர் அழிக்க போகிறார். சோதோம் கொமோராவிலே அங்க பார்க்கும் பொழுது அங்க பொல்லாதவர்கள் நிறைந்திருந்தார்களாம், மகா பாவிகள் இருந்தார்கள். அங்க பாவம், எல்லா பாவம் பெருகி விட்டது. இன்னைக்கு உலகத்தில் இது பரவி கொண்டிருக்கு. பெரிய பாவங்கள், மகா பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு. பொல்லாதவர்கள் நிறைந்து விட்டார்கள். அந்த தேவவில கடைசி காலம் கடைசி ஆகிவிட்டது. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை நீ நேசிக்க கூடாது, உலகத்தில் உண்டான நேசிக்க கூடாது, உலக பொருளை அதிகமாக நேசிக்க இச்சிக்க கூடாது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். எபேசியர் எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஏதாவது வாசிக்க, நாட்கள் பொல்லாதவைகள், பொல்லாத நாட்கள் என்று கர்த்தர் நமக்கு அதிகமாக ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். நாட்கள் பொல்லாதவர்களை தூண்டி விடுகிற பொல்லாங்குடன் இருப்பதினால், இந்த நாட்கள் பொல்லாதவர்களை தூண்டி விடுகிற பொல்லாங்குடையதாக இருப்பதினால் இந்நாட்களை கர்த்தருக்குள்ளாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாங்கல் செய்கிற வேலை அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொல்லாங்கை செய்ய தூண்டுகிறவன், பொல்லாத காரியங்களை யோசிக்க தூண்டுகிறவன். ஹல்லேலூயா. இந்நாட்களை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாங்கான பிசாசானவன் பொல்லாத காரியங்களை செய்கிறதுனால் மரணங்கள் ஏற்படுகின்றன. ஹல்லேலூயா. பொல்லாங்கனை பிசாசானவன் பொல்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிறதுனால தான் மரணங்கள் வருகிறது. மரணத்துக்கு காரணமே அவன் தான், பொல்லாங்கன் தான் காரணம். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக மரணத்தை நாம் பார்க்கிறோம், அநேக மரணத்தை பார்க்கிறோம். நேற்று தினம் பாருங்க, நேற்று 2 நாளைக்கு முன்னால் பாருங்க, அங்கே என்ன ஆச்சு? கேஸ் விஷவாயு லீக் ஆச்சு. அங்கே அநேகர் மறைஞ்சு போனார்கள், அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அது மாத்திரமல்ல, ரயில் தண்டவாளத்தில் போய் ஞானமெல்லாம் படுத்துக்கிட்டாலும் ஞானத்தை என்ன செய்கிறான்? பிசாசு கெடுத்து போடுகிறான். தண்டவாளத்தை, ரயில் வர தண்டவாளத்தை போய் படுத்து கொண்டான். அவர் மேல் ட்ரெயின் ஏறி அவளை கொண்டு போட்டது. பாருங்க, பொல்லாங்கன் எவ்வளவு மரணத்தை ஏவி கொடுக்கிறான்னு பாருங்க. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானமாய் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு. அவருடைய பெரிய கிருபை தான் இன்னைக்கு உங்களை நிற்க வைத்து கொண்டிருக்குது. இந்த பொல்லாங்கான பிசாசவன் பொல்லாத காரியங்களை செய்கிறதுனாலே மரணங்கள் அநேகம் ஏற்படுகின்றன. ஆனால் நீங்களும் நானும் இன்றும் நிற்பது அவருடைய பெரிய கிருபை என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது பிசாசு பொல்லாப்பை தூவி இருக்கிறான். பிசாசு பொல்லா விதையை தூவுறது போல பொல்லாப்பை தூவி இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த காலத்தை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு விட்டால் நீங்கள் நானும் அவரால் அரவணைத்துக் கொள்ளப்படவே முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படியாவது சொல்லுது? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நீங்க மனுஷருக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க. நீங்க மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் என்ன செய்தார் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. அவர் எத்தனை மன உருக்கம், மன இரக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அதன்படி நீங்க செய்யுங்க, அவர் என்ன செய்தார் என்பதை சற்று யோசித்து பாருங்க. எந்த இடத்துல அவர் தாழ்ந்து போனோம் அந்த இடத்துல தாழ்ந்து போனார். எந்த இடத்துல அவரை விட்டு கொடுத்து அந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்து தான் இருந்தார். எனவே அவர் ஒருபோதும்
பாவம் செய்யவே இல்லை. பாவம் செய்யாத சுத்த கண்ணன் அவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அவர். அவரை போல இருக்குதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நல்மனதாடை ஊழி செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவளாக இருப்பதால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் பொன்னானது என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் நாளைக்கு கிடைக்காதுங்க. எனவே இந்த நாட்களில் கர்த்தருக்கு நீ என்ன செய்ய பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறோ அதை செய்து கொண்டே போய்விட வேண்டும். ஐயோ நேற்றே இதை செய்திருக்கலாம் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவே காலம் பொன்னானது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு எழுதின புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிற விவேகி தேவனுக்கு பிரயோஜனம் இருக்க முடியாது. தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தனக்குத்தானே ஜெபிக்கிறவர்கள் பிறருக்கு ஜெபிக்க முடியாது. தனக்குத்தானே எல்லாத்தையும் செய்து கொள்வது மற்றவர்கள் எதையும் செய்ய முடியாது. முதல்ல மற்றவர்களுக்கு, தேவனுக்கு, முதல்ல தேவனுக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. தேவனுக்கு முதல், அப்புறம் தான் நமக்கு. நம்முடைய மனசில் இப்படி என்ன வருதா? முதல்ல தேவனுடைய எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. முதல்ல கர்த்தர் எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. கர்த்தர் பார்க்கிறார் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. சத்தியத்தை விசுவாசிக்கிற எண்ணம் அநேகருக்கு இருந்தாலும் அதை உணரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் மாற்றம் வர மாட்டேங்குது. மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான் கிறிஸ்தவன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தன் நான் என்று சொல்கிறார். அவர் பிரயோஜனமானவர்களை போதிக்கிறாராம். உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் எது பிரயோஜனமா இருக்குன்னு அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதே போலதான் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பதை அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லைன்னு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம என்ன அன்னதானம் எவ்வளவு பெரிய நன்மை செய்தாலும், இந்த சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும், எவ்வளவு காரியத்தை நம்ம செஞ்சாலும், ஜெபித்தாலும், வேத வாசித்தாலும், நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 10 அதே ஒரு நாள் படிங்க, தேவன் சமூகத்தில் இருங்க, நாள் பூராமும் 12 மணி நேரம் இருங்க. ஆனா உங்களுக்கு அன்பு மட்டும் இல்லைன்னா அது வீணானது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், என் மூலம் கர்த்தர் இப்படி எல்லாம் செஞ்சார், கர்த்தர் அப்படி எல்லாம் செய்ய சொன்ன, அதெல்லாம் செஞ்சேன். ஓகே, நல்லதுதான். உங்கள்கிட்ட அன்பு இருக்கிறதா? உங்கள்கிட்ட அன்பு இருக்கிறதா? அன்பு இல்லாவிட்டால் இந்த எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அருமையா தேவ பிள்ளைகளே, அருமையா 1 கொரிந்தியர் 13:3 அன்பாய் அந்த காரியத்தை பவுல் விளக்குகிறார். அழகா விளக்க 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான யாவற்றையும், எல்லா சொத்து சுகம், எல்லா சொத்தை எல்லாம் விற்று அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், உங்களுக்கு இருக்க எல்லா பொருளும் எவ்வளவு தானம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம், அன்பு இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளவு சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வசனம் கிளியராய் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க நான் அதை பண்ண, இதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி ஒன்றும் கிடையாது. அன்பு இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தீங்கின் காலம், பொல்லாத காலம் வந்தாலும் நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். அன்பு உள்ளவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிறான். அன்பு என்பது சகலத்தை தாங்கும். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிற முழுவதும் வாசித்து பாருங்க. சகலத்தை அன்பு தாங்குங்க. சகலத்தை நேசிக்கிறது. எல்லாரையும் நேசிக்கிறது அன்பு. பொல்லாப்பு இருக்காது, அங்க மாயை இருக்காது. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க செய்வது ஒன்றே ஒன்றுதான், அவருக்கு பிரியமாய் ஜீவித்து சத்தியத்தை விட்டு விலகாதபடி நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். அன்பு நீடியும் சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமல், யாருக்கு பொறாம வரக்கூடாது. அன்பு தன்னை ஒருபோதும் புகழாது, அது இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கை நினைக்காது.
உங்களுக்கு அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள தீங்கு, மற்றவர்களுக்கு தீங்கான எண்ணம் உங்களுக்குள்ள வரவே வராது. எப்பேற்பட்டவனாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் தீங்கு செய்திருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறபடினால, கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தீங்கு செய்வர்களுக்கு கூட நீங்கள் தீங்கு யோசிக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருந்தால் தான் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது, சத்தியத்தில் சந்தோஷப்பட வேண்டும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் சகிக்கும். அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி அவர் மெய்யாகவே சொல்லியிருக்காரு. பிள்ளைகளே, இது தீங்கின் காலம், இது நெருக்கத்தின் காலம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப இந்த தீங்கு, இந்த கொள்ள நோயின் காலம், பிரச்சனை, பண பிரச்சனை, நெருக்கடியான நேரம், நெருக்கத்தின் காலம், பொருளாதார ரீதியில கஷ்டம், தேவைகள். அப்ப இது நெருக்கத்தின் காலம். இந்த நெருக்கத்தின் காலத்திலும், இந்த நோய் நொடிகள் நாட்கள்ல, கொள்ள நோயின் நாட்கள், இந்த காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன். அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். நீதி, தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், பஞ்சகாலம், போதாத காலம், எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் அந்த காலங்களில் உங்களுக்கு சகாயம் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒருவர் மறந்து விடாதீர்கள். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளும் நியாயம் தீர்க்கு காலம் இனி வருகிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். உங்க சகல எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எதை குறித்து யோசிக்கிறீங்க, செய்கைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எண்ணங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் அவர், உங்க செய்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் அவர். இனி வருகிற காலங்கள் நியாயம் தீர்க்கப்பட போற காலம். எனவே மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் வந்திருக்கிறது. இந்த காலத்தில் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தன் காலத்தை மனுஷன் அறியான். தன்னுடைய காலத்தை மனுஷன் ஒருபோது அறியான். நான் எப்ப சாகப்படும் மனுஷனுக்கு தெரியாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தன் காலத்தை மனுஷன் அறியான். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, நீங்க எது வரைக்கும் வாழ போறீங்க, எந்த வருஷம் வரைக்கும் வாழ போறீங்க, யாருக்கும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்து அது நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த காலங்களை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த நாட்கள் கர்த்தர் தந்திருக்கிறார். இனி காலம் செல்லாது. பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமா வாழ முயற்சி செய்ய வேண்டிய நாட்கள் தான் இது. வசனம் சொல்லுகிறது போல நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாதவர்களை விதைக்கிற நாட்கள். இந்த உலகம் என்ற நிலத்திலே ராஜ்யத்தின் புத்திர நல்ல விதையா இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு மேல் அவன் களைகளை விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். களைகளை விதைத்தால் நல்ல விதை நன்றாக விளைச்சலுக்கு அந்த களைகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். எனவே களைகளை பிடிக்கி போடணும். நல்ல விளைச்சல் உள்ளவர்களை, நல்ல கனி கொடுக்கிறவனாய் நீங்கள் நான் இருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். எனவே இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், தீங்கு நாட்கள், கொள்ள நோயின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள். இந்த நாட்களை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த உன்னதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்க சொன்னதான இந்த வார்த்தைகளை நான் பிள்ளைகளை சொல்லியிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபைதாங்க ஆண்டவரே. இனி காலம் செல்லாது ஆண்டவரே. பொல்லாதவர்களை விதைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீரோ எங்கள் உள்ளத்திலே நல்லவளை விதைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கிறவர்கள் உணர்வடைந்து சத்தியத்தில் நிற்க, உமக்கு பிரியமா இருக்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர்களா காணப்பட உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொரையும் ஆஸ்வதிங்க ராஜா. தங்கள் உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உம்மை போல ஒவ்வொரையும் மாற்றும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறாங்க, சத்தியத்தை கேட்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வரட்டும். இதை கேட்ட ஒவ்வொரையும் ஆஸ்வதிங்க. பெரியவர் சிறு ஒவ்வொரையும் ஆஸ்வதிங்க.
சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் தேவையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே கர்த்தாவை ஒவ்வொரு தேவையை சந்தித்து வழி நடத்துங்க. விசேஷமாக இந்த உலக நாடுகளிலே கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரம் கொரோனா வைரஸில் அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், ஒரு எழுப்புதலை கட்டளை எடுக்கும். எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ மூடப்பட்டு மறுபடியும் ஆன்லைனில் விற்க போகிறாங்க. ஆண்டவரே, எல்லாம் இந்த கர்த்தாவுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க டாஸ்மார்க் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிரந்தரமாய் மூட ஆண்டவரை உதவி செய்யுங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோட 47 நாட்கள் ஆண்டவரை முடிவடைகிறது. ஆண்டவரே, இன்னும் இருக்கிற நாட்கள் லாக்டவுன் நாட்களில் சீக்கிரமாய் இதெல்லாம் முடிவடைந்து சீக்கிரமாய் அந்த இந்த லாக்டவுன்லாம் முடிவடைந்து சபைகள் திறக்கப்பட உதவி செய்யுங்க. சபை மக்கள்லாம் பாதுகாத்துக் கொள்ள ஊழியர்கள் ஆஸ்வதி, குடும்பங்கள் ஆஸ்வதிங்க. ஏழை மக்கள் ஜனங்களுக்கு தேவையை சந்தித்து வழி நடத்தும். கருத்தில் எங்களுக்கு தாழ்த்தி வரும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ள தேவையோடு இருக்கிற தேவையை சந்திங்க. சுவீனமாக இருக்கிறவர்கள் நல்ல சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். திருமணமாக இருக்க வாழ்க்கை திருமண காலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுங்க. அடுத்த புத்திரபாக்கியம் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கை புத்திரபாக்கியத்தை கட்டளை நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கிருபை, உங்கள் பிரசுரம், தயவு, இரக்கம் அளவில்லாமல் ஒவ்வொரு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்த பெரிய காரியங்கள் செய்கிறான். இயேசுக்கு சுனந்த நல்ல நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரும்படி என்றென்றும் என்றென்றும் மாறாதிருப்பதாக. ஆமீன், ஆமீன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அவர் துணையாக இருப்பார். உங்களுக்கு சகாயம் செய்வாராக. ஆமீன்.